மாதிரி நீ செய்யல, வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நீ பண்ண அயோக்கியத்தனத்தை எல்லாத்தையும் சொல்லிருவேன். காவேரி, முதல்ல நீ என்ன மன்னிச்சிரு காவேரி. நான் ஏதோ பண பிரச்சனையில புத்தி கெட்டு போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். பண்ண தப்ப நினைச்சு நினைச்சு நான் வருத்தப்படாத நாளே இல்லை. ஒரு நாள் கூட நான் நிம்மதியா தூங்குனதே இல்ல காவேரி. நடிக்காதையா. இத்தனை நாளா உன் நடிப்பை நம்பி நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும். இப்ப இவ கால்ல விழுந்து நீ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? கேக்குற காவேரி, கேக்குற. நானே மன்னிப்பு கேட்கணும் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட. அவ்வளவுதான். வளையல அக்கா, அதெல்லாம் வேண்டாம் அக்கா. பேசாம இருன்னு சொன்னல. இல்லக்கா, வேண்டாம் அக்கா. பேசாத மகா. நான் பண்ணதெல்லாம் தப்புதான். நான் பண்ண தப்ப நீ பெருசுபடுத்தவே இல்லை. அப்படி இருந்தும் நான் உனக்கு நிறைய கெடுதல் பண்ணிருக்கேன். நான் பண்ண அநியாயத்துக்கெல்லாம் உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட தப்பே இல்லை மகா. மகா, இந்த உன் அம்மாவோட வளையல் வாங்கிக்க மகா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அந்த பொண்ணு திரும்பவும் வர செவ்வாய்க்கிழமை வருவான்னு நினைக்கிறேன். அப்போ அவகிட்டே நேரடியா கேட்டிருக்கேன். குருக்கள் சொன்னதை வச்சு பார்த்தா இன்னைக்கு அந்த பொண்ணு நிச்சயம் வடிவுடையம்மன் கோவிலுக்கு வருவா. தாயே, ஒருவேளை திருவோட ஜாதகம் சொல்றது உண்மையா இருந்து அந்த பொண்ணுதான் என் மருமகளா இருந்தா தயவு செஞ்சு அவளை என் கண்ணுல காமிச்சு கொடுத்துருமா. அம்மா. மகா, சொல்லுங்கம்மா. நான் கோவிலுக்கு போறேன். நீ என் கூட கோவிலுக்கு வர முடியுமா? இப்பவா அம்மா? ஆமா மகா, நீயும் என் கூட வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப போய் இவங்க கோயிலுக்கு கூப்பிடுறாங்களே, இவங்க கூட போனா நாம எப்ப பரிகாரம் செய்யறது? கோவில மத்தியானம் மூடிடுவாங்கன்னு வேற குருக்கள் சொன்னாரே. இப்பவே நேரமாச்சு. இப்ப என்ன பண்றது? என்னம்மா யோசிக்கிற? உனக்கு வேலை இருந்தா பரவாயில்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க கூட வரதுல எனக்கு சந்தோஷம் தான். நான் வரேன்மா. எந்த கோவில்மா? இங்க பக்கத்துல இருக்கிற வடிவுடையம்மன் கோவிலுக்கு தான். வா. என்ன இது? இவங்களும் அதே கோயிலுக்கு கூப்பிடுறாங்க. இவங்க கூடவே இருக்கும்போது இவங்களுக்கு தெரியாம எப்படி அந்த பரிகார பூஜையை செய்யறது? கடவுளே, இவங்களுக்கு சந்தேகம் வராம எப்படியாச்சும் நான் பூஜையை செஞ்சிடணும். அதுக்கு நீதாம்மா உதவி செய்யணும். மகா, அதோ வரேம்மா. கடவுளே, இன்னைக்கு எப்படியாவது அந்த பொண்ணை என் கண்ணில் காமிச்சிடு. கடவுளே, அம்பிகா அம்மாக்கு தெரியாம எப்படியாவது பூஜையை செஞ்சு முடிச்சிடணும்.
மாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் வசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷ்மான் பவ தீர்க்கசுமங்கலே பவ சர்வாபிஷசித்திரஸ்து சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து. அம்மா, திரு ஜாதகத்துல சொல்லி இருக்கிறது உண்மையா இல்லையான்னு எனக்கு இன்னைக்கு காமிச்சு கொடுத்துருமா. அம்மா, சீர்வஷஸ்வ மாயுஷ்ய ஆரோக்கிய மாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் வசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷ்மான் பவ தீர்க்கசுமங்கலே பவ சர்வாபிஷசித்திரஸ்து சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதாபலசித்திரஸ்து சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்க்கசுமங்கலே பவ சர்வாபிஷசித்திரஸ்து சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து. இதுக்கு முன்னாடி வேற ஒரு குருக்கள் இங்க இருந்தாரே, அவர் எங்க சாமி? அவர் பக்கத்துல ஒரு கோயில்ல பூஜை இருக்குன்னு போயிருக்காருமா. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாருமா. சரி, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். கொஞ்சம் என் கூட வா மகா. மகா, ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்கம்மா. நான் அம்பிகா பேசுறேன். அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசியிருந்தனே. உங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கம்மா. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அந்த பொண்ணு வருவான்னு சொன்னீங்களே,